நடிகை மாதுரிக்கு உண்மையாகவே என்ன ஆச்சு? 80s டைம்ல மலையாளத்துல கவர்ச்சி படங்கள்ல நடிச்சிட்டு இருந்த மாதுரிக்கு சம்சாரம் மது மின்சாரம் படத்துல சரியான கௌரவம் கொடுத்தாரு விசு. டஸ்கி ஸ்கின்னோட இருந்தாலும் அவங்களுடைய கண்களும் இயல்பான நடிப்பும் ரசிகர்கள் மத்தியில வரவேற்பு பெற்றுச்சு. அதை தொடர்ந்து மனிதன், வெளிச்சம், மேகம், கருத்திருக்கு, ஒரே ரத்தம், மைக்கேல் ராஜ், பரிசம் போட்டாச்சு உள்ளிட்ட பல தமிழ் படங்கள்ல பிஸியா நடிச்சாங்க. அந்த வகையில 1988 ஒரே வருஷத்துல 30 படங்கள்ல நடிச்ச நடிகைன்னு பேர் வாங்கினாங்க. தமிழ் மட்டுமில்லாம தெலுங்கு மற்றும் மலையாள திரைப்படங்கள்ல நடிச்சாலும் ஒரு கட்டத்துல சினிமா வாய்ப்பு குறைஞ்ச நிலையில திடீர்னு காணாம போனாங்க. அதை தொடர்ந்து பெண்களை வச்சு தவறான தொழில் செய்த வழக்குல மாதுரி கைது செய்யப்பட்டதா சில தகவல்கள் வெளியாச்சு. அதுக்கு பிறகு மாதுரிய பத்தின எந்த தகவல்களும் இதுவரை தெரிய வரல. அவ்வளவு ஏன், கடந்த 1995க்கு பிறகு அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட எந்த தகவல்களும் யாருக்கும் தெரியல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜயகாந்த், மோகன் பல உச்ச நடிகர்களோட நடிச்ச மாதுரி சினிமா வாய்ப்பு குறைஞ்ச காரணத்தால தேர்ந்தெடுத்த தவறான வழி அவங்களோட வாழ்க்கையே முடிச்சுச்சுன்னு தான் சொல்லணும்.